சிஷ்யன் எப்படி இருக்க வேண்டும்? சிஷ்யன் குருவை சமமாக நினைக்கக்கூடாது, தாழ்ந்தவனாக நினைக்கணும், பணிவோடு இருக்க வேண்டும். இன்னும் முக்கியமானது, தான் சேகரித்து வச்சுக்கிற அறிவு ஆட்சி திறனிலேருந்து கேள்வி கேட்கக்கூடாது. அதையெல்லாம் ஒரு மூட்டை கட்டி ஓரம் கட்டி வச்சுட்டு பிளாங்காக இருந்து தான் கேள்வி கேட்கணும். பிளாங்க்னஸ்லேருந்து ஒரு கேள்வி எப்படி பிறக்குமோ அப்படி ஒரு கேள்வி கேட்கணும். என்ன ஏதுன்றது விசாரணை செய்கிறதுக்காக அந்த கேள்விகள் இருக்கணும். அதை விட்டுட்டு அவர் சொல்கிறது சொல்கிற விஷயங்கள் என் அறிவோடு பொருந்தி போதான்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உண்மையை நோக்கி நகரவே முடியாது. முதல்ல அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும். அப்போ கேட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை பொருத்தி பார்க்கலாம். அந்த மாதிரி பிளாங்காக இருந்து கேட்கணும். கேட்டிங்கன்னா நீங்கள் நல்ல சிஷ்யன். இல்லைனா நீங்கள் விஷய சுகத்துக்கு அடிமையாகிடுவீங்க. அவர் சொல்ல விஷயங்கள் உங்களுக்கு மீண்டும் ஒரு அறிவாக சேர்ந்து அது பதிவாக மாறி உங்களை ஞானத்துக்கான பாதையை தடுத்துடும். நீங்கள் நகரவே முடியாமல் போயிடுவீங்க. அப்போது ஒரு ஞானமடையாத ஒரு குரு கூட பேசுகிற அந்த கருத்தியிலேருந்து நீங்கள் உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அப்படி இருந்தீங்கன்னா.